நவ கிரகங்கள்ல ரொம்பவுமே சுவாரஸ்யமான ராகு கேது கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்படி என்னங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ராகு கேது அப்படிங்கிறவங்க ரெண்டு பேர் இல்லை, ஒருத்தர் தான். ஸ்வர்பானு அப்படிங்கிற அசுரன் தான் ராகு கேது அப்படின்னு ரெண்டு பேரா பிரிஞ்சிருக்காங்க. இப்போ இதை கேட்கும் போதே அசுரனான ஸ்வர்பானு எப்படி ரெண்டா ராகு கேதுவா பிரிஞ்சாரு, ஒரு அசுரனை நாம் எப்படி வணங்க முடியும் அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ள வந்திருக்கும். இந்த கேள்விகளுக்கான பதிலை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு சமயம் துர்வாச முனிவர் இந்திரனுக்கு மரியாதையோடு கொடுத்த திவ்ய மாலையை இந்திரன் அவமதிச்சதால இந்திரனுக்கு துர்வாச முனிவர் சாபம் கொடுத்தாரு. என்னுடைய இந்த மரியாதையை நீ இழிவுபடுத்தியதால உன்னோட செல்வ செல்பியெல்லாம் இழந்து உன்னோட சக்திகள் அனைத்தையும் இழந்து நீ நிர்கதியாக நிற்க போகிற அப்படின்னு துர்வாச முனிவர் சாபம் கொடுத்தாரு. அதே போல் இந்திரனும் தேவர்களும் அந்த சாபத்தினால ரொம்பவே வேதனைப்பட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அசுரர்களோ இந்திரனையும் தேவர்களையும் ஆட்டி படைக்க இந்திரன் அவருக்கு சாபம் கொடுத்த துர்வாச முனிவரையே பார்த்து சாப விமோச்சனம் வாங்கிட்டு வரலான்னு துர்வாச முனிவரை பார்க்க போனார். துர்வாச முனிவரோ என்னால் இதற்கான தீர்வை தர முடியாது, எந்த மாலையை நீ அவமரியாதை செஞ்சியோ அந்த மாலை எந்த இடத்துல இருந்து வந்ததோ அவரையே நீ போய் பாரு, மகாவிஷ்ணுவை பார்த்தா உனக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. இந்திரனோ தன்னோட சக்தியை திரும்பவும் பெறுவதற்கான வழியை மகாவிஷ்ணுவிகிட்டேயே கேட்குறாரு. மகாவிஷ்ணுவோ பார்க்கடலை கடைஞ்சா அமிர்தம் கிடைக்கும், அந்த அமிர்தத்தை பருகிறவங்களுக்கு மரணம் என்பதே இல்லை, இதை நீ அசுரர்கள்கிட்ட சொல்லு, அவங்களோட உதவியோட பார்க்கடலை கடைஞ்சு அமிர்தத்தை எடுங்க அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பார்க்கடலை கடையிற முறையை கூட சொல்லி கொடுக்குறாரு விஷ்ணு. இப்போ அசுரர்களும் தேவர்களும் மந்திரமலையை தூக்கி பார்க்கடலுக்கு நடுவில் வைக்கிறாங்க. இப்போ பெரிய பாம்பான வாசுகி பாம்பை அந்த மலையை சுற்றி கயிறு போல சுற்றி விடுறாங்க. இப்போ பார்க்கடலை கடையறதுக்கான மத்தும் கயிறும் தயார் நிலையில் இருந்தது. தேவர்களும் அசுரர்களும் ரொம்பவே சிரமப்பட்டு அந்த பார்க்கடலை கடையிறாங்க. இப்போ பார்க்கடலேருந்து முதலா தெய்வீக பசுவான காமதேனு பசு வெளிப்படுது. ரெண்டாவதா கற்பக விருட்சம் மரமும், மூணாவதா உச்ச சிரவஸ் அப்படிங்கிற அதிசய குதிரையும் பார்க்கடலேருந்து வெளியானது. இதை தொடர்ந்து ஐராவதம் அப்படிங்கிற வெள்ளை யானையும், பாரிஜாத மரமும், அப்சரஸ் என்றழைக்கக்கூடிய தெய்வீக தன்மையுடைய அழகான பெண்களும், அகலிகை அப்படிங்கிற ஒரு பதுமையும், திருமகள் அப்படின்னு தெய்வீக தன்மை கொண்டவர்களா பார்க்கடல்லேருந்து வெளிப்படுறாங்க. இப்படி பார்க்கடல்லேருந்து வெளிப்பட்ட கற்பக விருட்ச மரத்தையும் ஐராவதம் வெள்ளை யானையையும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனான தேவேந்திரன் ஏற்றுக்கிறான். அப்சரஸ் என்ற அழகான பெண்களை தேவர்கள் ஏற்றுக்கிறாங்க. அழகான பெண்ணான அகலிகையை தன்னோட வளர்ப்பு மகளா பிரம்மன் ஏற்றுக்கிறாரு. இந்த அகலிகையை தான் பின்னாளில் கௌதம முனிவருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு. இந்த கதையை இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போ பார்க்கடல்லேருந்து வெளிப்பட்ட திருமகள் திருமாலோட காட்சி அளிக்கிறாங்க. கடைசியாக தேவர்களுக்கெல்லாம் வைத்தியரான தன்வந்திரி பகவான் பார்க்கடல்லேருந்து வெளிப்படுறாரு. தன்வந்திரி பகவான் கிட்டதான் அவங்க எதற்காக பார்க்கடலை கடைஞ்சாங்களோ அதுக்கான அமிர்தமும் அவரோட கையில் தான் இருக்குது. இதில் திருமகள் திருமாலோட காட்சியளிப்பதை பார்த்த தேவர்களும் மெய்மறந்து நிற்கிறாங்க. இதை பார்த்த அசுரர்கள் இதுதான் தக்க சமயம் அப்படின்னு தேவர்களுக்கு இந்த கலசத்தில் இருக்கிற அமிர்தம் எதுவுமே கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினைச்ச அசுரர்களும் தன்வந்திரி பகவான் கிட்ட இருக்கிற அமிர்த கலசத்தை பறிச்சுட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இப்போதான் தேவர்களுக்கு நாம் எவ்வளோ கவனக்குறைவாக இருந்தோம் அப்படின்னு புரிய வருது. இப்போ என்ன செய்யறது அப்படின்னு புரியாமல் திகச்சு நின்ன தேவர்கள் மகாவிஷ்ணு கிட்ட முறையிடுறாங்க. மகாவிஷ்ணுவோ அவங்களுக்கு உதவுற வண்ணமாக மோகினி அவதாரத்தை எடுக்கிறாரு. தான் எடுத்த மோகினி அவதாரத்தோடையே அசுரர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறாரு மகாவிஷ்ணு. தன்வந்திரி பகவான் கிட்ட இருந்து பறிச்சுட்டு போன அமிர்த கலசத்தில் பங்கிடுவதில் அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துச்சு. ஆனால் மோகினி அசுரர்கள் இருப்பிடத்துக்கு போன உடனே மோகினியோட அழகில் அந்த அமிர்தத்தையே மறந்தாங்க அசுரர்கள். இப்போ மோகினி அசுரர்களோட பேச ஆரம்பிக்கிறா. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, பார்க்கடலை கடையறக்கு தேவர்களும் நீங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பார்க்கடலை கடைஞ்சிருக்கீங்க. ஆனால் அதில் கிடைக்கிற அமிர்தத்தை நீங்கள் மட்டும் பங்கிட்டு கொண்டா அதில் இருக்கிற முழு பலனையும் நீங்கள் அனுபவிக்க முடியாது. இந்த அமிர்தத்தை அவங்களுக்கும் பங்கிட்டு நீங்கள் கொடுத்தாதான் இதற்கான முழு பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறா மோகினி. இதை கேட்டு அசுரர்கள் அவளோட அழகுல மயங்கி அவ சொல்றதெல்லாம் ஏத்துக்கிறாங்க. அமிர்த கலசத்துல இருக்கிற அமிர்தத்தை நானே பங்கிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன மோகினியோட பேச்சை அசுரர்கள் ஒத்துக்கிறாங்க. இப்ப மோகினி தேவர்களை ஒரு பக்கமும் அசுரர்களை ஒரு பக்கமும் வரிசையா நிக்க வைக்கிறாங்க.
அமிர்த கலசத்தை கையில் வாங்கின மோகினி இது யாருக்கு முதல்ல தரது, இல்லை ஒருவர் மாதிரி ஒருவருக்கு தரதா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அசுரர்களோ கீழே இருக்கிற பாகம் தான் எங்களுக்கு வேணும், மேலே இருக்கிற தெளிந்த பாகத்தை தேவர்களுக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அசுரர்களும் மோகினியோட அழகுலேயே மெய்மறந்து நிற்க, மோகினியும் அசுரர்களுக்கு இந்த அமிர்தத்தை கொடுத்தா ஆபத்தாக போயிடும் அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கே அதிகமான அமிர்தத்தை வாரி வாரி வழங்கினாங்களாம். இதை கவனிச்ச ஸ்வர்பானு அப்படிங்கிற அசுரன் மட்டும் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் போய் தேவர்களை போலவே அமர்ந்தானா. இதை கவனிக்காத மோகினியும் ஸ்வர்பானுக்கும் அமிர்தத்தை கொடுக்க அமிர்தத்தை பருகினானா ஸ்வர்பானு. இதை தெரிஞ்சுக்கிட்ட சூரியனும் சந்திரனும் ஸ்வர்பானு அசுரன் அப்படிங்கிறத மோகினி கிட்ட உணர்த்தினாங்களாம். இதில் கோபம் கொண்ட மோகினியும் அமிர்தத்தை வழங்க வச்சிருந்த அகப்பையினாலேயே ஸ்வர்பானு தலையை துண்டிச்சாங்களாம். என்னதான் உடல் வேற தலை வேற அப்படின்னு ஆனாலும் அமிர்தத்தை உண்ட காரணத்தால உயிர் மட்டும் ஸ்வர்பானு கிட்ட இருந்து பிரியவே இல்லை. அதற்கு மாறா தலை இருந்த இடத்துல பாம்போட தலையும் உடல் இருந்த இடத்துல பாம்போட உடல் அமைப்பும் அமைஞ்சுதான். அசுரர்களுக்கு எப்படியாவது அமிர்தத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மோகினியும் இதுதான் சமயம் அப்படின்னு ஸ்வர்பானு செஞ்ச செயலை சுட்டி காட்டி அமிர்தத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தங்களுக்கு அமிர்தம் கிடைக்காம போனதுக்கு ஸ்வர்பானு தான் காரணம் அப்படின்னு நினைச்ச அசுரர்களோ ராகுவையும் கேதுவையும் தங்களோட கூட்டத்தோட சேர்த்துக்கல. விசித்திரமான உடல் அமைப்போட இருந்ததால தேவர்களும் அவங்கள தங்களோட சேர்த்துக்கல. இதனால கவலை அடைஞ்ச ராகுவும் கேதுவும் தங்களை பழைய நிலைமைக்கே மாற்றி தருமாறு பிரம்மதேவனை போய் கேட்டாங்களாம். பிரம்மதேவனும் மகாவிஷ்ணுனால தண்டிக்கப்பட்ட நீங்கள் பழைய நிலைக்கு உருமாற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாராம். ஆனால் நவகிரகங்களில் நீங்கள் 2 பேருமே பரிபாலனை செய்வீங்க அப்படின்னு சொன்னாராம் பிரம்மதேவர். மனித தலையும் பாம்போட உடல் அமைப்பை கொண்ட நீ ராகுவாகவும் பாம்போட தலையும் மனிதனோட உடலை கொண்ட நீ கேதுவாகவும் நவகிரகங்களில் பரிபாலனை செய்வீங்க அப்படின்னு சொன்னாராம் பிரம்மதேவர். இது போக சூரியனும் சந்திரனும் என்னை காட்டி கொடுத்ததால தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை, அவங்கள பழி வாங்கறதுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாங்களா ராகுவும் கேதுவும். பிரம்மதேவர் எவ்வளவோ எடுத்துரையத்தும் அவங்க 2 பேரும் அதுலேருந்து சமாதானம் ஆகவே இல்லை. அதனால நவகிரகங்கள் பரிபாலனையில் நீங்கள் அமரும் போது சூரியனும் சந்திரனோட ஒளியை அடக்கி அவங்களுக்கு கிரகண தோஷத்தை ஏற்படுத்துவீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை தந்தாராம். பின்பு மற்ற கிரகங்களை போல முன்னோக்கி செல்லாமல் பின்னோக்கி சஞ்சாரம் செய்வீர்கள் அப்படின்னு சொன்னாராம் பிரம்மதேவர். இப்ப ராகு கேதுக்கு முன்னாடி மகாவிஷ்ணு காட்சியளிக்கிறாரு. அசுரர்கள் ஆதிக்கம் செலுத்தும் இந்த காலகட்டத்தில் இவர்களை நவகிரக பரிபாலனை செய்வது சிறந்ததாக இருக்காது. கடைசி அசுரனான ராவணன் அழியும் வரை இவர்கள் நவகிரக பரிபாலனை செய்யக்கூடாது. அதுவரை கேது கடகராசியில் அமர்ந்து ரிக் யஜுர் சாம வேதங்களை கற்றுணர்ந்தும் ராகு மகர ராசியில் அமர்ந்து அதர்வன வேதத்தையும் உரியவர்கள் மூலமாக கற்றுணர்ந்து கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாராம் மகாவிஷ்ணு. அவர் சொன்னது போலவே ராவணன் அழிவுக்கு பிறகு நவகிரகங்களில் சஞ்சாரம் செஞ்சு ராகு ஞானக்காரனாகவும் கேது மோட்சக்காரனாகவும் இந்த பூலோகத்தில் பிறந்த அத்தனை உயிர்களுக்கும் அனுகிரகம் செஞ்சிட்ருக்காங்க. அசுரனா பிறந்து நவகிரகங்களில் ஒருத்தராக ஆன இந்த ராகு கேது கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சவங்க இந்த கதைக்கு லைக் பண்ணிவிட்டு சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த கதையில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களின் தமிழ் ஸ்டோரி பார்ட் சத்யா.